ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூம் டூர். நான் மெல்போர்னில் எந்த ரூமில் எப்படி ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் சிட்டிலே இருந்துச்சு. ஏற்கனவே அதை ப்ரீ புக் பண்ண ஹோட்டல். ஸோ டிரெக்டாக நம்ம டாக்ஸிலேருந்து இறங்கி ஹோட்டலுக்கு போயிட்டு கடகடன்னு பேக்ஸ் எல்லாம் நம்ம டிரைவர் ஹெல்ப் பண்ணார். நம்ம அங்கே வச்சுட்டு செக்இன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செக்இன் ப்ராசஸ் ரொம்ப குயிக். என்னோடய பாஸ்போர்ட்டை செக் பண்ணாங்க, எனக்கு புக்கிங் ஐடி இருக்கான்னு செக் பண்ணாங்க, அப்புறம் என்னோடய கார்டு நம்பர் சேம் தானான்னு செக் பண்ணாங்க. எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் செக் பண்ணிவிட்டு ஒரு கையில் நம்மளுக்கு பேட்ச் கொடுத்துட்டாங்க. அந்த பேட்ச் தான் என்னோடய எலக்ட்ரானிக் கீ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை ஸ்டே. டக்குன்னு நம்ம ஃப்ளோருக்கு போயிட்டு நம்மளோட ரூம் டூரை இப்போ பார்க்கலாம். எலிவேட்டரில் நம்மளோட பேக்ஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு நம்மளாக தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம பேட்சை காமிச்சோன்னா நமக்கு எந்த ஃப்ளோர் அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃப்ளோருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே ஆப்போசிட்லேயே நம்மளோட ரூம் இருக்குது. இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பேக்கை இழுத்துட்டு ஹால் ஃபுல்லாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்ட 2 பேக்கு ஒரு கேரி-ஆன் பேக்கேஜ் இருந்ததால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. ரூமில் போயிட்டு பேட்சை காமிச்சேன். க்ரீன் கலர் லைட் வந்துச்சு. டடா, நம்ம ரூமுக்கு ஆக்சஸ் கிடச்சாச்சு. போன உடனே என்னடா ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பேட்சை அங்கே சொருகிற இடம் இருக்குது. அங்கே போட்டால் தான் நம்ம ரூமுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்த மாதிரி பவரே வரும். இந்த அகாமடேஷன் கொஞ்சம் நம்ம லாங் டியூரேஷன் இருக்கிறதால நமக்கு ஸ்டூடியோ டைப் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஒரு ஸ்மால் கிச்சன் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது, ஒரு ஸ்மால் லிவிங் ரூம், அப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபுல்லாகவே டெக்கரேட்டட் இன் ஒயிட்டாக இருக்குது. நம்ம என்னதான் பிஸ்னஸ் கிளாஸில் வந்தாலும் இந்த ஒயிட் பெட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஜம்பின் பண்ணி தூங்கணும் போல் இருந்துச்சு. நமக்காக ஒரு அலாம் கிளாக், சூப்பராக ஒரு டிவி இருக்குது. எந்த ஷோஸ் வேணால் பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் கூட அதில் பார்க்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்க்கும் ஒரு சேரும் இருக்குது. ரொம்ப கன்வீனியன்ட். சும்மா உட்காந்து ஏதாவது படிக்கிறதுக்கோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு குட்டி சோஃபா, இது எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு ரீடிங் லேம்பும் நம்மளுக்கு இருக்குது. எல்லா இடமும் நம்ம லைட் போட்டுட்டு பிரைட்டாக வச்சுக்க வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு லிவிங் ரூம். லிவிங் ஏரியாவில் கார்பெட் கொடுத்துருக்காங்க. பட் கிச்சன் ஏரியா, பாத்ரூம் ஏரியாலலாம் டைல் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப ஈரமாலாம் ஆகாது. ஒரு கீ இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இங்கே இருக்க ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் ப்ளக் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நமக்கு ட்ராவல் அடாப்டர் தேவைப்படும். நம்ம ஃப்ரண்ட் டெஸ்கில் ட்ராவல் அடாப்டர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்மால் சைஸ் கிச்சன். பட் இதோட பெஸ்ட்டே 2 இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம மேனேஜ் பண்ணி ஒன்று ஸ்மால் ஒன்று பிக் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக நம்மளோட ஷார்ட் ஸ்டேக்காக. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு மைக்ரோவேவ் இருக்குது. ஸோ எப்போ ரீஹீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப மேஜிக்காக நம்ம டிஷ்வாஷர் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு ஸ்மால் ஃப்ரிட்ஜ், நம்ம என்ன வேணால் க்ரோசரி வாங்கிட்டு அது தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு கெட்டில், ஹாட் வாட்டர், நமக்கு க்ரீன் டீ போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பியூட்டிஃபுல் சிங்க் இருக்குது. அந்த சிங்க்குக்கு தேவையான வாஷ் பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் அதுக்கு கீழே அவங்க வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் தேவையான எல்லா அப்ளையன்சஸுமே இருக்குது. பிளேட்ஸ் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்காக. அப்புறம் நம்மளோட கொஞ்சம் கட்லரிஸ் இருக்குது, சில்வர்வேர் இருக்குது. கீழே பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நமக்கு சின்ன சின்ன குக்கிங் பண்ணுறதுக்கான எல்லா யூட்டென்சில்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே அங்கே கேரி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் எனக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய பேன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நமக்கு பார்க்க வரச்ச தேவையான எல்லா ஐட்டம்ஸும், கப்ஸ், கிளாஸஸ் எல்லாமே நமக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு பர்சனுக்காக நம்ம எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி போகிறச்ச குக்கர் எடுத்துகிட்டு போவாங்க. நான் யூஸ்வலாக அவ்வளோவா குக்கரில் குக் பண்ணவே மாட்டேன். அதனால் எனக்கு குக்கரோட யூஸ் இல்லாமையே போயிடுச்சு. எனக்கு இன்னொரு ஷெல்ஃப் இருக்குது. இது நம்ம க்ளோத்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷெல்ஃப், ஒரு அயனிங் போர்ட், ஒரு அயன் பாக்ஸ். சேஃப் இருக்குது. ஏதாவது திங்ஸ் வச்சுருக்கீங்க, அதனால் பத்திரமா உள்ளே வச்சுக்கணும். நான் அதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன், என்னோடய ரிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த வாஷ் ஏரியா, குட் சைஸ் வாஷ் ஏரியா இருந்துச்சு. நம்மளோட இந்த இடத்துல ப்ரஷ் பண்ணுறதுக்கு, மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம்.
பக்கத்துலேயே வந்து ஒரு டவல் இருந்துச்சு, நைஸ் மிரர் இருந்துச்சு. இது போதுமான அளவுக்காக எனக்கு போதுமான அளவு இருந்துச்சு. மேபி நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இது ஸ்மால் ஸ்பேஸாக தெரியும். அதுக்கப்புறமா இங்கே டப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஷவர் இருந்துச்சு. பட் தட் ஷவர் வாஸ் நாட் ஸோ ஃபோர்ஸாக தலைலாம் நனையிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கு கூடயும் அவங்க வந்து நமக்கான பாடி ஷவர் ஜெல் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓவராலாக இந்த அக்காமடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட். எங்கே வேணால் போகலாம். ஆப்போசிட்லேயே எனக்கு எல்லா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் இருந்துச்சு. ரூமும் வந்து ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் நமக்கு டவல்ஸ் வேணும், வேறு ஏதாவது வேணும்னா ஆல்வேஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் டெஸ்கில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த அக்காமடேஷன் வந்து கொஞ்சம் ப்ரைஸியான அக்காமடேஷன் தான் இது. பட் லைக் ஆப்சல்யூட்லி என்னோட நீடுக்கு பெஸ்ட் பிளேஸ். மீட்டிங் ரூம்ஸ் இருக்குது, கெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. எதுக்கு வேணால் நம்ம வந்து இதை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அக்காமடேஷனில் இருக்க அமெனிட்டிஸை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.